அவர் வந்து நாங்கள் இப்போ எதிர்கட்சி தலைவர், அதனால் நாங்கள் இன்னும் ரெஸ்பெக்ட் தான். அவரும் ஒரு அண்ணன் தான், புரியுதுங்களா? எங்கள் விஜய் என்ன எப்படியோ அதேமாரி அவர் ஒரு அண்ணன் தான். ஆனால் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அது தப்பு பண்ணுறது தப்பு தான், பேசுறது தப்பு தான். ஆனால் நீங்கள் இப்படி பாருங்களேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி சட்டசபை கூடுறாங்க, இது மாதிரி இருக்கு. அதனால பயந்துக்கிட்டு வந்து டிவிக்கே வந்து உதயநிதியை கைது பண்ணிட்டு, ஏன்னா நாளைக்கு வந்து பயங்கரமாக கேள்வியெல்லாம் உதயநிதி கேட்பாருங்கிறதுக்காக பயத்தில் இந்த பயன்றது வந்து இவர்கிட்ட வந்து வாய்ப்பே இல்லை, புரியுதுங்களா? பயப்படுற ஆளும் இல்லை. அதனால தான் 5ஆம் தேதி 4ஆம் தேதியே கைது பண்ணுங்க அப்படின்னு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்களே. அவரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. இனிமேல் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் அவர் தான், புரியுதுங்களா? அதனால் அவர் கைது பண்ணி அவர் விட்டால் மட்டும் என்ன பண்ணுறாரு? இல்லை, நீங்கள் அதனால தான் பயந்து வந்து இந்த மாதிரி கைது பண்ணி போட்டுருவோம், இல்லைன்னா நாளைக்கு வந்து பல கேள்விகளை கேட்டு. அதனால தான் இப்போ அவங்க நடிக்கிறாங்க போல எனக்கு தெரிஞ்சு. உங்களை கைது பண்ணிட்டாங்க, இதை வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட அவர் பண்ணலாம், நாங்கள் சொல்லலாம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கலைஞர் ஞாபகம் வருது, ஜெயலலிதா ஞாபகம் வருது. அதே மாதிரி தலைவரான விஜய் வர முடியுமா அப்படின்லாம் சொல்றாங்களே, எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக ஒருத்தர் தான், கலைஞர்னா அது ஒருத்தர் தான், அவங்களால முடிஞ்சது. அதனால இவங்களால ரீப்ளேஸ் வந்துருவாங்க அப்படிலாம் இல்லை. திமுகவோட எதிர்கட்சி செயல்பாட்டை பார்த்து தாவேகா பயப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறது அது வந்து அவங்க உறுப்பினர்களாக இருங்க, தொண்டர்களாக இருங்களா, அவங்க வந்து குஷிப்படுத்துறதுக்காக இருக்கும். மற்றபடி எங்களுக்கு தெரியும், பொதுமக்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆட்சி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதனால் வந்து பொதுமக்கள் எல்லாருமே எங்கள் தளபதிக்கு தான் வந்து சப்போர்ட்.